ஹை ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு கிருத்திகா சமையல் வ்ளாக்ஸ். இன்றைக்கி பார்த்தீங்கன்னா எனக்கு ஒரு அருமையான கிரேவி தான். சப்பாத்தி, பூரி, தோசை எல்லாத்துக்கும் வச்சு சாப்பிட்லாம். ரொம்ப ஈஸியாக சிம்பிளாக செஞ்சிடலாம். இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போயிடலாம். ஊற வச்ச முந்திரி, சோம்பு, இலை, ஏலக்காய், 2 லவங்கம், 2 வெங்காயம், 2 தக்காளி, இஞ்சி பூண்டு விழுது, மஞ்சள் பொடி, மிளகாத்தூள், மல்லித்தூள், கொத்தமல்லி, தேவையான உப்பு. இப்போ ஒரு பேனில் எண்ணெய் வச்சுருக்கேன். இதில் இலை, 2 லவங்கம், 2 ஏலக்காய் இதெல்லாம் சேர்த்துடலாம். இப்போ இதில் 2 வெங்காயம் பொடிப்படியாக கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். அதை இதில் சேர்த்துடலாம். அதை சேர்த்துட்டு நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. அடுப்பை கொஞ்சம் நல்லா மீடியமாகவே வச்சு செய்யுங்க. எண்ணெய் கொஞ்சம் கூடுதலாக வச்சுக்கலாம். எப்பவும் போல் கம்மியாக வைக்காம, நான் எப்போவுமே கம்மியாக தான் வைக்க சொல்லுவேன். எண்ணெய் இந்த கிரேவின்றதுனால கொஞ்சம் எண்ணெய் கூடுதலாக வச்சுக்கோங்க. இந்த பேஸ்ட் பார்த்தீங்கன்னா சப்பாத்தி, பூரி, தோசைக்கு கூட இது நீங்கள் இந்த கிரேவி வச்சு சாப்பிட்லாம். ரொம்ப டேஸ்ட்டாக நல்லாயிருக்கும். அதே சமயத்தில் ரொம்ப சிம்பிளாகவும் ரொம்ப இதுவாகவும் ஈஸியாகவும் இருக்கும் இந்த கிரேவி பார்த்தீங்கன்னா. இப்போ அந்த வெங்காயம் வதங்கிறதுக்கு கொஞ்சமாக உப்பு சேர்த்துட்டு அதை நல்லா இதை மிக்ஸ் பண்ணிக்கலாம். என் சேனல் இப்போ தான் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா கீழே சப்ஸ்கிரைப் பட்டன் இருக்கும். அதை ப்ரெஸ் பண்ணிட்டு பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டன் ப்ரெஸ் பண்ணி ஆல் இந்த பட்டன் ப்ரெஸ் பண்ணி தான் நான் போடுற வீடியோ நோட்டிஃபிகேஷன்ஸாக வரும். இப்போ இதில் இஞ்சி பூண்டு பேஸ்ட் சேர்த்துடலாம். அதை சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. இப்போ சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இந்த கிரேவி பார்த்தீங்கன்னா முந்திரியிலே நிறைய டிஃப்ரெண்ட்டான இது ஐட்டம்ஸும் பண்ணலாம். முந்திரியிலே வச்சு கிரேவியும் பண்ணலாம். நிறைய டிஃப்ரெண்ட் வெரைட்டிஸ் இருக்குது முந்திரியில் பண்ணுறதுக்கு. நான் இன்னைக்கு இதில் சப்பாத்தி, பூரிக்கு ஏற்ற மாதிரி இந்த கிரேவி நான் உங்களுக்கு செஞ்சு காமிக்கிறேன். சாப்பாடுக்கும் நீங்கள் தொட்டு சாப்பிட்லாம். இந்த கிரேவியை சப்பாத்தி, பூரி, தோசை, வெரைட்டி ரைஸுக்கும் இதை நீங்கள் சைட் டிஷ்ஷாக வச்சு சாப்பிட்லாம். ரொம்ப டேஸ்ட்டாக, ரொம்ப சிம்பிளாக நல்லாயிருக்கும். இப்போ இதில் தக்காளி சேர்த்துடலாம். 2 தக்காளி பொடிப்படியாக கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். அதை இதில் சேர்த்துடலாம். சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. என்னோடய சேனலில் பார்த்தீங்கன்னா எல்லா ரெசிபீஸும் நான் அப்லோட் பண்ணிகிட்ருக்கேன். சாப்பாடுலேருந்து இதுலேருந்து உங்களுக்கு வெஜிடபிள்ஸ், பொரியல்லேருந்து அப்புறம் சாம்பார், எல்லா வெரைட்டியான சாம்பார், பேச்சுலர் ரெசிபி எல்லாமே நான் அப்லோட் பண்ணிகிட்ருக்கேன். நீங்கள் சேனலில் போய் செக் பண்ணி பார்த்துக்கலாம். மெயின்வைல் பார்த்தீங்கன்னா ட்ரெஸ்ஸஸும் நான் அப்லோட் பண்ணிகிட்ருக்கேன். எல்லா ட்ரெஸ்ஸஸும் நான் அப்லோட் பண்ணிகிட்ருக்கேன். நிறைய பேர் டவுட்ஸ் கேட்டிருந்தாங்க. நிறைய பேர் என்கிட்ட வாங்கியிருக்காங்க. எனக்கு ஆர்டரும் போட்டிருக்காங்க. ட்ரெஸ் எல்லாம் நல்லா இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ யாருக்கா வேணும் எனக்கு கமெண்ட் பாக்ஸில் கேளுங்க. டேரெக்டாக நான் ஹோல்சேல்கிட்டே நான் வாங்கிட்டுருக்கேன் ட்ரெஸ்ஸஸ் எல்லாமே. ஸோ ரேட்டும் உங்களுக்கு பார்த்தீங்கன்னா நல்லா மாட்ரேட்டாகவே இருக்கும். ட்ரெஸ்ஸஸோட இதுவும் உங்களுக்கு ரொம்ப குவாலிட்டி வைஸ் எல்லாமே ரொம்ப நல்லாயிருக்கும். இப்போ இதில் மஞ்சப்பொடி சேர்த்துடலாம். ஒரு 1/4 ஸ்பூன் மஞ்சப்பொடி எடுத்து வச்சுருக்கேன். அதை சேர்த்துடலாம். இப்போ இதில் மிளகாத்தூள் சேர்த்துடலாம். நான் 1 ஸ்பூன் மிளகாத்தூள், தனி மிளகாத்தூள் சேர்க்குறேன். இப்போ இதில் மல்லித்தூள் சேர்க்கலாம். ஒரு 3/4 ஸ்பூன் மல்லித்தூள். இப்போ எல்லாத்தையும் சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. வேறு என்ன ரெசிபி வேணும் கமெண்ட் பாக்ஸில் கேளுங்க. நான் எல்லா ரெசிபிஸும் நான் அப்லோட் பண்ணிட்டுருக்கேன். நான் சொன்ன மாதிரி இப்போ இது நல்லா அந்த எண்ணெய் நம்ம கொஞ்சம் கூடுதலாக விட்டதுனால தான் அந்த வெங்காயம், தக்காளி, அந்த மசாலா எல்லாம் சேர்ந்து நல்லா மிக்ஸ் ஆகுது பாருங்கள். ரொம்ப எண்ணெய் கம்மியாக விட்டிங்கன்னா ரொம்ப அடி பிடிச்சிடும். அதனால் எண்ணெய் கொஞ்சம் கூடுதலாகவே வச்சுட்டு அடுப்பை மீடியம் சைஸ்லேயே வச்சுட்டு அதை செய்யுங்க. ரொம்ப டேஸ்ட்டாக நல்லாயிருக்கும் இந்த கிரேவி. கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாகவும் இருக்கும். நம்ம சப்பாத்தி, பூரி, தோசை இதுக்கும் வச்சு சாப்பிட்லாம் இந்த கிரேவி பார்த்தீங்கன்னா. இப்போ இதில் தண்ணி சேர்த்துடலாம். தண்ணி சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க இது எல்லாத்தையும். இப்போ ஒன்றும் உப்பு போடலை. இனிமேல் தான் நான் உப்பு போட போகிறேன் இதில். இப்போ இதில் உப்பு சேர்க்கலாம். இப்போ இதை உப்பு சேர்த்து மிக்ஸ் பண்ணியாச்சு. இப்போ இதை நல்லா மூடி போட்டு வச்சிடலாம். ஒரு 10 நிமிஷத்துக்கு அப்படியே மூடி போட்டு வச்சிடலாம் இதை. இப்போ நம்ம அதுக்குள்ளே இந்த இந்த முந்திரியை நம்ம அரைச்சிக்கலாம். மிக்சி ஜாரில் இந்த முந்திரியை நான் சேர்த்துக்கிறேன். ஊற வச்ச முந்திரி. இது பார்த்தீங்கன்னா ஒரு 10-15 நிமிஷம் ஊறினா போதும். இதோட இப்போ சோம்பு சேர்த்துடலாம். சோம்பு சேர்த்து தண்ணி ஊற்றி அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாம். இப்போ எல்லாம் தண்ணி ஊற்றிக்கலாம். தண்ணி ஊற்றி அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாம் விழுதா. இப்போ நம்ம மூடி திறந்து பார்க்கலாம் எப்படி இருக்குன்னு.
இப்போ பார்த்தீங்கனாலே தெரியும் நல்லா தக்காளி வெங்காயம் எல்லாம் வெந்துருச்சு பாருங்க. அந்த மசாலா இதோட எல்லாம் நம்ம அரைச்சிட்டு வரத்துக்குள்ளேயே எல்லாம் கரெக்டாக நல்லா வெந்து இதுவாகிடுச்சு பாருங்க. இப்போ அதில் அந்த கிரேவியை வந்து சேர்த்துடலாம். இப்போ இந்த அரைச்சி விழுது பாருங்க. இது வந்து முந்திரியும் சோம்பும் சேர்த்து அரைச்சி எடுத்துட்டு வந்திருக்கேன். கொஞ்சமாக தண்ணி ஊற்றி இப்போ அதில் சேர்த்துடலாம். இப்போ அதில் சேர்த்துட்டு இந்த தண்ணியோடு அது மிக்ஸ் பண்ணிக்கலாம். கொஞ்சமாக வேணும்னா தண்ணி ஊற்றிக்கலாம் இதில். இப்போ அதிலே கொஞ்சமாக தண்ணி ஊற்றிருக்கேன். இப்போ தண்ணி ஊற்றி அது மிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்போ அதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். இப்போ பார்த்தீங்கனாலே தெரியும் ரொம்ப நல்லா கிரேவி நல்லா ரெடி ஆகிடுச்சு பாருங்கள். நல்லா மிக்ஸ் ஆகிடுச்சு பாருங்கள். அந்த வெங்காயம் தக்காளி அந்த மசாலா எல்லாமே சேர்த்து இப்போ இந்த கிரேவியும் நல்லா அரைச்சாச்சு. நீங்கள் வேணும்னா சோம்பு வந்து முதலையே கூட சேர்த்துக்கலாம். அரைக்க விருப்பம் இல்லை அப்படின்னா, இல்லைன்னா முந்திரியோடையே சேர்த்து அரைச்சிங்கன்னா கொஞ்சம் டேஸ்ட்டு கூடுதலாக இருக்கும். இப்போ இதில் கொத்தமல்லி சேர்த்துட்டோம்னா ஒரு அருமையான ஒரு முந்திரி கிரேவி ரெடி ஆகிடுச்சு பாருங்கள். ரொம்ப ஈஸியாக சிம்பிளாக இப்போ ஒரு அருமையான ஒரு முந்திரி கிரேவி ரெடி ஆகிடுச்சு பாருங்கள். இது பவுலில் இப்போ ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம். இப்போ ஒரு அருமையான ஒரு முந்திரி கிரேவி ரொம்ப ஈஸியாக சிம்பிளாக சப்பாத்தி பூரி தோசை வெரைட்டி ரைஸ்க்கும் இதை வச்சு சாப்பிடலாம். ரொம்ப சிம்பிளான ஈஸியானது ரெடி ஆகிடுச்சு பாருங்கள். அவ்வளோதான். இந்த வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு பிடிச்சதுன்னா லைக் பண்ணிவிட்டு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணி ஆல் என்ற பட்டன் ப்ரெஸ் பண்ணி தான் நான் போடுற வீடியோ நோட்டிஃபிகேஷன்ஸ் வரும். வேறு என்ன டவுட்ஸு வேறு என்ன ரெசிபி வேணும் அப்படின்னு எனக்கு கமெண்ட் பாக்ஸில் கேட்டிங்கன்னா நான் உங்களுக்கு அதை செஞ்சு காமிக்கிறேன். நெக்ஸ்ட் வீடியோவில் மீட் பண்ணலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பை பாய்.